ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட பரம கிருப்பையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 5வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தத்தில் கற்றுன்னு இருக்கோம். போன 2 செஷனாக 5வது அத்தியாயம் தான் பார்த்துட்டே வரோம். ரிஷபதேவர் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு உபதேசம் பண்ணிகிட்டே வரார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது அதற்கு மேலே ஸ்ரீ சுகர் சொல்கிறார், இந்த மாதிரி எதற்காக தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னா, அவர்கள்லாம் ஏற்கனவே ரொம்ப சிஷ்டாச்சாரமாகவும் ஒரு கட்டுப்பாட்டோடையும் தான் இருந்துட்டுருக்கா. இருந்தாலும் ரிஷபதேவர் எதற்காக எடுத்து உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுக்கறதுக்காக அது ஒரு வியாஜமாக வச்சுட்டு தன்னோட குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ரிஷபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பரமசுஹ்ருத் பகவான் ரிஷபாபதேசா அப்படிங்கிற உலகத்துக்கே அப்பேற்பட்ட நண்பராம் அவர். அதனால அப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு மேலே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பரமஹம்ச தர்மம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். யாருடைய தர்மம் அது அப்படின்னா, மகாமுனினாம் பெரிய பெரிய ரிஷிகள்லாம் மனசை அடக்கினவர்கள், உபசமசீலானாம் உபரத கர்மனாம் அப்படின்னு எல்லா கர்மங்களையும் விட்டு ஒழிச்சவர்கள். அப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் எந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவாளோ அத்தகைய அந்த பரமஹம்ச தர்மத்தை காண்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அது அதோட லட்சணமே என்னது அப்படின்னா, பக்தி, ஞானம், வைராக்கியம், அப்பேற்பட்ட தர்மத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். அதனால் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய மூத்த பிள்ளையான பரதனை ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பரதனோ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பரம பாகவதா பகவத்ஜன பராயணா அப்படிங்கிறார். அவர் பெரிய பாகவதன், பகவத் பக்தர் மட்டும் இல்லை, பகவத்ஜன பராயணன்னு பகவானுடைய பக்தர்களிடத்துலையும் அத்தகைய அன்பு உடையவராம். அப்பேற்பட்ட அந்த பரதனை இப்போ ராஜ்யத்தில் எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு, இப்போ ரிஷபதேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிரகத்தில் இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் திறந்துட்டாராம். ஒன்றுத்தை மட்டும் திறக்கலையாம். அது என்னது அப்படின்னா, தன்னுடைய சரீரம். ஏன்னா நம்ம வாழற வரைக்கும் இந்த சரீரம்ங்கிறது நம்ம கூடவே இருக்கக்கூடியது தானே. அதனால அந்த சரீரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் திறந்துட்டாராம். அதனால சொல்கிறார், ஷரீர மாத்திர பரிகிரகா அப்படிங்கிறார். இப்பொழுது ஒரு உன்மத்தனை போல, அதாவது ஒரு பித்து பிடிச்சவனை போல அவர் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படி வெளில கிளம்பிட்டாராம். அப்படி வெளியில் போனார் அப்படின்னா, ககன பரிதானகா அப்படின்னு ஆகாசம் மட்டும்தான் அவருக்கு ஒரே ஆடையாகவும் ஒரு கூரையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். பிரகீர்ண கேசகா, அவருடைய கேசங்கள்லாம் அப்படி 4 திக்கிலையும் அப்படி பறக்க அப்படி கிளம்பி போகிறார். இவ்வளவு நாளாக கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அக்னியெல்லாம் உபாசனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ இப்படி பரமஹம்சராக கிளம்பி போகும்பொழுது அந்த அக்னி எல்லாத்தையும் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே ஒடுக்கிண்டு இப்போ கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதனால பிரம்மாவர்த்தாது பிரவவ்ராஜ அப்படின்னு ஒரு பிரவ்ராஜகராக இந்த பிரம்மாவர்த்தங்கிற தேசத்துலேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிளம்பி போகும்பொழுது ஒரு அவதூதராக போகிறார் இல்லையா. அவர் லோகத்துக்கு தன்னை எப்படி காமிச்சுண்டார் அப்படின்னு சொல்கிறா. ஜட அந்த பதிர பிசாச்ச உன்மாதகவத்து அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜடத்தை போலையும், அந்த அப்படின்னு கண் தெரியாதவனை போலையும், பதிர அப்படின்னு காதுகள் கேட்காதவனை போலையும், பிசாச்ச அப்படின்னு ஒரு பிசாசு போலையும், உன்மாதகவத்து அப்படின்னு ஒரு பித்து பிடிச்சவனை போலையும் உலகத்துக்கு தன்னை காமிச்சுண்டாராம். ஏன் அப்படின்னா, உயர்ந்த ஞானிகளோட நிலையானது இப்படிலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அப்போது அவர் லோகத்தில் எப்படி போகும்பொழுது சில பேருக்கு அடையாளம் தெரியும் இல்லையா, இவர் தான் நம்மளோட ராஜா அப்படின்னு பேச வருவாளே. அப்போது அவரிடத்துலலாம் அவர் எப்படி நடந்துட்டார் அப்படின்னா, கிரகீத மௌனவிரதா தூஷ்ணீம் பபூவ, யார் பேசுறதுக்கு வந்தாலும் தன்னோட மௌன விரதத்திலேயே இருந்தாராம். மௌனமாகவே இருந்து யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படி பேசாமையே இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அவர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு எங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீ சுகர் சொல்கிறார். தத்ர தத்ர புர கிராமாகர கேட்ட வாட்ட கர்வட்ட சிபிர பிரஜகோஷ சார்த்த கிரிவனாசிரமாதிஷு அப்படிங்கிறார். எங்கெல்லாம் போனார் அப்படின்னா, புறங்கள், கிராமங்கள், கேட்டம்னு சொல்லக்கூடிய நிறைய விளைச்சல் நிலங்கள், வாட்ட அப்படின்னு பூந்தோட்டங்கள், சிபிர அப்படின்னு மிலிட்ரி கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இடங்கள், விரஜ அப்படின்னு மாடு மேய்க்கிறவர்கள்லாம் எங்கே வாழ்வார்களோ அந்த இடங்கள், கோஷ அப்படின்னு மாட்டு கொட்டாய்கள், சார்த்த அப்படின்னு ஊரை விட்டு ஊர் போகிறவர்கள்லாம் இப்படி டென்ட் போட்டுன்னு இருப்பா இல்லையா, அது போன்ற இடங்கள், கிரி வன ஆசிரம அப்படின்னு மலைகள், வனங்கள், நிறைய ரிஷிகளோட ஆசிரமங்கள், இப்படின்னு பலவிதமான இடங்களாக அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே போகிறார். அப்படி அவர் போகும்பொழுது ஒரு வழியிலையும் ஒரு அடிக்கும் நிறைய துஷ்டர்கள்லாம் அங்கங்கே இருப்பா இல்லையா. அதுவும் இவருக்கு பார்க்குறதுக்கு அடையாளம் வேற தெரியல. ஏன்னா ஒரு உன்மத்தனை போல இருக்கார், அவதூதராக கிளம்பி போயின்னு இருக்கார்.
அதனால் அப்படி நிறைய துஷ்டர்கள்லாம் இருப்பாளே, அவர்கள்லாம் இவரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாளாம், ரொம்ப துன்புறுத்துறா அப்படின்னு சொல்கிறார். எப்படிலாம் துன்புறுத்தினா அப்படிங்கிறத சொல்கிறார். தர்ஜன தாடன அவமேகன ஸ்டீவன கிராவ சக்ருத் ரஜப் பிரக்ஷேப அப்படின்னுலாம் சொல்கிறார். தர்ஜன அப்படின்னு மிரட்டுவார்களாம் இவரை, தாடனன்னு நன்னா போட்டு அவர்களை அடிக்கிறார்கள் அவரை, அவமேகன ஸ்டீவன அப்படின்னு அவர் மேலேயே மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ணுறது, கிராவ சக்ருத் ரஜப் பிரக்ஷேப அப்படின்னு பெரிய பெரிய கல்லெல்லாம் அவர் மேலே தூக்கி எறியறது, மண்ணை தூக்கி போடுறது அல்லது மலத்தை தூக்கி அவர் மேலே போடுறது, துருக்தைஹி அப்படின்னு கெட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டுறது, இது போலலாம் அவரை ரொம்ப துன்புறுத்துறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உதாகரணம் கொடுக்குறார். மக்ஷிகா பிரிவ வனகஜஹா, ஒரு பெரிய காட்டில் ஒரு மதம் பிடிச்ச யானை அப்படி சஞ்சாரம் பண்ணும்பொழுது சின்ன சின்ன கொசுவெல்லாம் அந்த யானையை துன்புறுத்தும் இல்லையா, அது ஒரு பொருட்டாவே இருக்காது. அந்த பெரிய யானைக்கு எப்படி அதை அலட்சியப்படுத்திட்டு அது பாட்டு நடந்து போகுமோ அதுபோல இவர்கள் எல்லாரையும் ஒரு கொசுவை போல பாவிச்சுண்டு கொஞ்சம் கூட அதெல்லாம் அவர் பொருட்டாவே எடுத்துக்கல அப்படிங்கிறார். அந்த மதம் பிடிச்ச யானையை போல அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்றார். எதனால அவரால் அப்படி இருக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்றார். தன்னுடைய சரீரத்தை அவர் தான் அப்படின்னே நினைக்கவே இல்லை அப்படிங்கிறார். இந்த சரீரம்ங்கிறது சத் அப்படின்னு பேர், சதபதேஷ அப்படிங்கிறார். அதனால்தான் நம்ம ஒருத்தர் செத்து போயிட்டா அப்படின்னா சத்து போயிடுது அப்படிங்கிறதுனால தான் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சத்துன்னு பேர் தானே தவிர வாஸ்தவத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது பொய்யானது தானே. அதனால அந்த ஒரு சரீரத்தில் அவருக்கு கொஞ்சம் கூட அபிமானமே தான் அப்படிங்கிற அபிமானமே இல்லாததுனாலையும் எப்பொழுதும் தன்னுடைய ஆனந்தமான அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே அவர் ரமிச்சுட்டு இருந்ததுனால பரம மகானந்தானுபவா அப்படிங்கிற அந்த ஆனந்தத்திலேயே எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு இருந்தார். சித்து அச்சித்து அப்படிங்கிற எல்லா விதமான சிருஷ்டியும் உணரக்கூடியது இல்லையா அந்த உயர்ந்த அனுபவம் அப்படிங்கிறது. அந்த அனுபவத்திலேயே அவர் எப்பொழுதும் லயிச்சிருந்ததுனால இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவருக்கு தெரியல. அதனால ஏகச்சரகா அப்படிங்கிறார். ஏகாக்கியா தன்னந்தனியாக இந்த லோகத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாராம், அவருடைய ஆனந்தத்திலேயே ரமிச்சுட்டு இருந்தாராம். அவர் இப்படி தன்னுடைய சரீரத்தை கொஞ்சம் கூட அவர் பொருட்படுத்தவும் இல்லை, அதை ஒரு மதிக்கவும் இல்லை, அதுக்கு எந்த விதமான போஷாக்கும் அவர் பண்ணவும் இல்லை. அதுலேயும் எல்லாரும் வேற அவரை ரொம்ப துன்புறுத்துறா. அப்படி ஒரு நிலையில இருக்கும் பொழுது கூட அவர் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தார் அப்படிங்கிற ரூப வர்ணனை, ரிஷபதேவரோட ரூப வர்ணனையே இங்கே ஸ்ரீ சுகர் சொல்றார். நல்ல ஆட ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுண்டு சந்தனமெல்லாம் பூசிண்டு இருக்கும் பொழுது அவருடைய ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு வர்ணிச்சா அது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் ஒரு உன்மத்தனை போல, ஒரு பித்து பிடிச்சவனை போல அவதூதராக இப்படி சஞ்சாரம் பண்ணும்பொழுது அவர் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தார் அப்படிங்கிற அவருடைய முழு ரூபத்தையும் இந்த தருணத்தில் வர்ணிக்கிறதுனால பகவானோட அழகு எத்தகையதா இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறது. இங்கே சொல்றார், அதிசுகுமார கரச்சரணோரஸ்தல, அவரோட கைகள் அவருடைய கால்கள்லாம் அவ்வளவு கோமளமாக மிருதுவாக இருந்ததாம். விபுல பாஹும்ச கலவதனாதி அவயவ விந்யாசா, அவருடைய தோள்கள்லாம் அப்படி நீண்டதாக உருண்டதாக இருந்ததாம். நல்ல அகன்ற மார்பு, அவருடைய கழுத்து, அவருடைய முகம் அதெல்லாம் சமமாக அப்படி செதுக்கி வச்சதை போல அவ்வளவு அழகா இருந்ததாம். பிரகிருதி சுந்தர ஸ்வபாவஹாச சுமுகோ, அப்படி சுபாவமாக அவருடைய முகத்தில் ஒரு அழகான மந்தஹாசம் எப்பொழுதும் தவழ்ந்துட்டே இருக்குமாம். அதனால அவர் முகமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமாம். அவருடைய கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, அப்பொழுதுதான் அப்படி பூத்திருக்கக்கூடிய ஒரு தாமரை இருந்ததுன்னா அந்த தாமரையோட எதழ் எவ்வளவு அழகா இருக்கும், அந்த தாமரையோட எதழை போல அவ்வளவு அழகா இருந்ததாம் அவருடைய கண்கள். அப்படி குளிர்ச்சியாக இருக்குமாம், பார்க்கிறவர்களுடைய தாபமெல்லாம் போக்கக்கூடியதா இருக்குமாம் அந்த கண்கள். சதிருஷ சுபக கபோல கர்ண கண்டனாசோ, அவருடைய கன்னம், அவருடைய காதுகள், அவருடைய மூக்கு இதெல்லாமும் அப்படி சமமாக செதுக்கினது போல அவ்வளவு அழகா இருக்குமாம். விகூட ஸ்மித வதன மகோத்சவேன, இனம் புரியாத ஒரு மந்தஹாசம் அவருடைய முகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதுனால அந்த முகமே பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு கவர்ச்சியாக இருக்குமாம். அந்த நகரங்கள்லாம் அப்படி சஞ்சாரம் பண்ணும்பொழுது இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளோட மனசெல்லாம் அப்படி கவர்ந்து இழுக்கிறாராம் ரிஷபதேவர், இத்தகைய ஒரு அவதூதராக இருக்கும் பொழுது கூட அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஆச்சரியம். அப்பொழுது அவருடைய கேசங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி செம்மட்டை படிஞ்சு போயிடுதாம், எல்லாம் சுருட்டையான கேசங்கள்லாம் ஜடையாக ஆயிடுதாம். நாலா பக்கமும் அவருடைய தோள்கள் அப்படி பறக்கிறது, முகத்தில் எங்கே பார்த்தாலும் அவருடைய கேசம். அவரோட சரீரமும் எப்படி இருக்குன்னா அவதூத மலின நிஜ சரீரேன அப்படிங்கிற, கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்ததுனால ஒரே அழுக்கு படிஞ்சு இருக்காம் அவருடைய சரீரம்.
அதனால கிரககிரகீத இவா திருஷ்யத, ஏதோ ஒரு கிரகம் ஒருத்தரை பிடிச்சிருந்தது அப்படின்னா அவள் பார்க்க எப்படி இருப்பாளோ அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவான் ரிஷபர் என்ன பார்க்குறார் அப்படின்னா, இந்த லோகமே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த லோகத்தில் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவர் போகக்கூடிய அந்த யோக மார்க்கத்துக்கு எல்லாமே விருத்தமாக இருக்குது, ரொம்ப பிரதிகூலமாக இருக்குது இந்த லோகமே அப்படிங்கிறத பார்க்குறார். அப்போது அதற்கு மாறாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப அவருக்கு அருவருக்கத்தக்கதாக இருந்துதான். ஏன் அப்படின்னா அவர்களோட போய் வாக்குவாதம் பண்ணணும் அல்லது சண்டை போடணும், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருந்துதான். அதனால இப்போ ரிஷபதேவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆஜகர விருத்தி அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு யோக மார்க்கத்தில். அதாவது ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்தது அப்படின்னா அதற்கு அஜகரம் அப்படின்னு பேர். இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே படுத்துட்டே இருக்கும், நகரவே நகராது. அதுக்கு ஆகாரம் அப்படிங்கிறது தேடிண்டு போகாது, அந்த பக்கமாக எது வருதோ அதையே அது ஆகாரமாக எடுத்து சாப்பிடும். அது மாதிரி வரக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா, அதற்கு அஜகர விருத்தி அப்படின்னு யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு விரதத்தை எடுத்துட்டாராம். விரதம் ஆஜகரம் ஆஸ்திதா, அது மாதிரி ஒரு மலைப்பாம்பை போல ஒரே இடத்துல படுத்துட்டே இருக்கிறது. அப்போது ஆகாரத்தை தேடிண்டு போகாமல் எதிர்ச்சையாக யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா அதை அந்த இடத்துலையே சாப்பிட்டுண்டு அங்கேயே தண்ணீர் குடிச்சுண்டு, அது மட்டும் இல்லை அந்த இடத்துலையே மலமூத்திர விசர்ஜனங்களும் பண்ணிண்டு அப்படியே அங்கேயே படுத்துட்டே இருக்கார். அப்போது அவருடைய மலமூத்திரங்களில் அவரே படுத்துன்னு இருக்கிறதுனால அவரோட உடம்பு பூராக அவருடைய மலமூத்திரங்களே அப்படி படுறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போது இதை நம்மளுக்கு கேட்கும் பொழுது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுகர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டோம்னா நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தஸ்யஹ புரீஷ சுரபி சௌகந்திய வாயு தம் தேசம் தசயோஜனம் சமந்தாத் சுரபிம் சகார. அவர் சொல்கிறார், அவருடைய சரீரத்தில் அவருடைய அந்த மலமூத்திரங்கள்லாம் பட்டுது இல்லையா, அந்த மலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சுகந்த வாயு, அந்த ஒரு மனம் ஒன்று வீசித்தான் அத்தகைய ஒரு சுகந்தமாக இருந்துதாம். அது எப்படி இருந்ததுன்னா, அந்த வீசக்கூடிய காற்றானது 10 யோஜன தூரம் அப்படிங்கிற, அதாவது 80 மைல் தூரம் வரைக்கும் அந்த ஒரு வாசனையானது அப்படி வீசித்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேருந்தே பகவானுடைய சரீரம் எப்படி திவ்யமங்கள விக்கிரகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. நம்மளுடைய சரீரத்தை போல பிராகிருத்தமான ஒரு துர்நாற்றமுடைய சரீரம் இல்லை பகவானோடது. அப்பேற்பட்ட ஒரு திவ்யமான சரீரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதோட அந்த ஆஜகர விருத்தி மட்டும் இல்லை, இன்னும் சில விற்த்திகளெல்லாம் பின்பற்றினார் அப்படின்னு சொல்கிறார். கோ மிருக காக்க சர்யா, ஒரு பசுமாட்டை போலவும் அல்லது மான் போன்ற மிருகங்களை போலவும் அல்லது காக்காய் போன்ற பறவைகள் போலவும் வாழ்க்கை நடத்தினாராம். இப்படி பகவான் கைவல்யபதிகி ரிஷபஹா அப்படிங்கிறார். கைவல்யத்தையே அள்ளி தரக்கூடிய அத்தகைய பகவான் ரிஷபதேவர் இப்படிலாம் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரார். அவிரத பரம மகானந்தானுபவா, கொஞ்சம் கூட தடையே இல்லாமல் அந்த உயர்ந்த ஆனந்த அனுபவத்திலேயே எப்பொழுதும் இருந்துகிட்டே இருந்தாராம். அவர் எப்பொழுதுமே எல்லா புருஷார்த்தங்களையும் பரிபூர்ணமாக அனுபவிச்சார் அப்படின்னு சொல்கிறார். 4 புருஷார்த்தங்கள் சொல்கிறோமே, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படிங்கிற அந்த 4 புருஷார்த்தங்களையும் பரிபூர்ணமாக அனுபவித்த நிலையிலேயே எப்பொழுதும் இருந்தாராம். எதனால அப்படின்னா, பகவான் வாசுதேவனிடத்துலேருந்து அவர் வேறுபட்டதாகவே அவர் இல்லவே இல்லை இல்லையா. எப்பொழுதுமே அவருக்கும் பகவான் வாசுதேவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவேளை கூட இல்லாமல் இருந்தாராம். எதனாலனா அவர் சாக்ஷாத் பகவானே தான். அதனால அவருடைய மனோரத்தங்கள் எல்லாம் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைவேறி அந்த ஒரு பூர்ண நிலையிலேயே தான் இருந்ததுனால அவருக்கு என்ன ஆறுது அப்படின்னா, யோக சித்திகளெல்லாம் அவரை தேடிண்டு வருது. எதிர்ச்சையாக எல்லாம் தானே வருது. ஏன்னா அவர் பின்பற்றக்கூடிய அந்த உயர்ந்த யோக மார்க்கத்தினால அவர் ஆசைப்படாட்டி கூட யோக சித்திகள்லாம் அவரை தேடிண்டு வருது. ஆனால் அதெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாகவே நினைக்கலையாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே எனக்கு இதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் படலையாம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடுத்தேன்னு அதெல்லாம் ஆசையாக வரவேற்கவும் இல்லையாம். எப்பேற்பட்ட யோக சித்திகள்லாம் வந்தது அப்படின்னா, வைஹாயச, இப்படி காற்றிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, மனோஜவ, மனசோட வேகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி, அந்தர்தான, இந்த இடத்துல அப்படி பட்டுன்னு ஒரு மறைஞ்சு போகக்கூடிய ஒரு சக்தி, பரகாய பிரவேச, இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுறக்கூடிய சக்தி, தூர கிரகண, இந்த இடத்துல இருந்துட்டே தூரத்தில் என்ன நடக்கிறதுனோ யார் என்ன பேசுகிறா அப்படிங்கிறதையோ தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி, இது போன்ற உயர்ந்த யோக சக்திகள்லாம் அவருக்கு வந்துதான். ஆனால் இவர் எதையுமே ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் இதுக்கெல்லாம் மேலே ஒரு உயர்ந்த ஆனந்தத்தில் எப்பொழுதுமே அவர் அனுபவத்திலேயே இருந்துட்டு இருந்தார் இல்லையா. அதனால இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாவே தோணலை அப்படின்னு சொல்கிறார்.
இதோட இந்த 5வது அத்தியாயமானது பூர்த்தி ஆறுது. இப்போ நம்மளோட 28வது கத்தியத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இந்த செஷனில் கற்றுக்கலாம். அதற்கு மேலே 6வது அத்தியாயத்தில் ரிஷபதேவரோட அந்தர்தானம், அதாவது அவருடைய மறைவானது சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय श्रीशुक उवाच श्रीशुक उवाच एवम् अनुशास्य आत्मजान् एवम् अनुशास्यात्मजान् एवम् अनुशास्यात्मजान् स्वयम् अनुशिष्टानपि स्वयम् अनुशिष्टानपि स्वयम् अनुशिष्टानपि लोकानुशासनार्थं 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 महानुभावः परमसुहृत् भगवान् ऋषभापदेशः महानुभावः
परमसुहृद्भगवान् ऋषभापदेशः महानुभावः परमसुहृद्भगवान् ऋषभापदेशः ரிஷபாபதேசன் இருக்கு, ரிஷபாபதேசா அப்படின்னு சொல்லலாம். உபசமசீலானாம் உபரத கர்மணாம் மகாமுனீனாம். उपशमशीलानाम् उपरतकर्मणां महामुनीनाम् उपशमशीलानाम् उपरतकर्मणां महामुनीनाम् भक्तिज्ञानवैराग्यलक्षणम् 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 पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः. पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः स्वतनय शतज्येष्ठम् स्वतनयशतज्येष्ठम् परमभागवतम् भगवज्जनपरायणम् भगवज्जनपरायणम् भरतं धरणिपालनाय अभिषिच्य स्वयं भवन एव उर्वरित शरीरमात्र परिग्रहः उन्मत्त इव गगनपरिधानः प्रकीर्णकेशः आत्मनि आत्मन्यारोपिता हवनीयो ब्रह्मावर्तात् प्रवव्राज जड अंध मूक बधिर पिशाच पिशाचोन्मादकवत् अवधूतवेषो अभिभाष्यमाणोऽपि जनानां गृहीतमौनव्रतः तूष्णीं बभूव तत्र पुरग्राम आकर खेटवाट खर्वट शिबिर व्रज घोष सार्थ गिरिवन आश्रमादिषु
सार्थगिरिवनाश्रमादिषु अनुपथम् अवनिचरापसदैः अनुपथम् अवनिचरापसदैः अनुपथम् अवनिचरापसदैः परिभूयमानो परिभूयमानो मक्षिकाभिरिव वनगजः मक्षिकाभिरिव वनगजः तर्जन ताडन अवमेहन तर्जन ताडनावमेहन ष्ठीवन ग्राव शकृद् रजः प्रक्षेप ष्ठीवनग्राव शकृद् रजः प्रक्षेप ष्ठीवनग्राव शकृद् रजः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः पूतिवातदुरुक्तैः तद् अविगणयन्नेव तदविगणयन्येव असत्संस्थान एतस्मिन् देहोपलक्षणे सदपदेश उभयानुभवस्वरूपेण स्वमहिमावस्थानेन असमारोपित अहं ममाभिमानत्वात् असमारोपिताहं ममाभिमानत्वात् अविखण्डितमनाः पृथिवीम् एकचरः परिभभ्राम अति सुकुमार कर चरण उरस्थल करचरणोरस्थल विपुल बाह्वंस गल विपुलबाह्वंसगलवदनादि अवयवविन्यासः प्रकृतिसुन्दर स्वभाव हाससुमुखो नवनलिन दलायमान शिशिर तारारुणायत नयन रुचिरः सदृश सुभग कपोल कर्ण कंठनासो विगूढ़ स्मित वदन महोत्सवेन
विगूढस्मितवदनमहोत्सवेन विगूढस्मितवदनमहोत्सवेन पुरवनितानां मनसि पुरवनितानां मनसि पुरवनितानां मनसि कुसुमशरासनम् उपदधानः कुसुमशरासनम् उपदधानः कुसुमशरासनम् उपदधानः पराग् अवलम्बमान कुटिल जटिल पराग् अवलम्बमान कुटिल जटिल पराग् अवलम्बमान कुटिल जटिल कपिश केश भूरिभारो कपिशकेश भूरिभारो कपिशकेशभूरिभारो अवधूतमलिन निजशरीरेण अवधूतमलिन निजशरीरेण अवधूतमलिन निजशरीरेण ग्रहगृहीत इवादृश्यत ग्रहगृहीत इवादृश्यत ग्रहगृहीत इवादृश्यत यर्हि वावस भगवान् यर्हि वावस भगवान् यर्हि वावस भगवान् लोकम् इमं योगस्य अद्धा प्रतीपम् इव आचक्षाणः लोकमिमं योगस्याद्धा प्रतीपमिवाचक्षाणः लोकमिमं योगस्याद्धा प्रतीपमिवाचक्षाणः तत्प्रतिक्रियाकर्म बीभत्सितम् इति तत्प्रतिक्रियाकर्म बीभत्सितमिति तत्प्रतिक्रियाकर्म बीभत्सितमिति व्रतम् आजगरम् आस्थितः व्रतमाजगरम् आस्थितः व्रतम् आजगरमास्थितः शयान एव अश्नाति पिबति खादति अवमेहति हदति स्म शयान एवाश्नाति पिबति खादत्यवमेहति हदति स्म शयान एवाश्नाति पिबति खादत्यवमेहति हदति स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः तस्यः यः पुरीश सुरभि सौगन्ध्यवायुः तस्य हयः पुरीशसुरभिसौगन्ध्यवायुः तस्य हयः पुरीशसुरभिसौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार एवं गो मृग काकचर्यया एवं गोमृगकाकचर्यया एवं गोमृगकाकचर्यया व्रजन् तिष्ठन् आसीनः शयानः व्रजंस्तिष्ठन् आसीनः शयानः व्रजंस्तिष्ठन् आसीनः शयानः व्रजन् तिष्ठन् அப்படிங்கிறது சேர்ந்து व्रजं तिष्ठन् அப்படின்னு ஆயிடும் काकमृगगोचरितः 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 पिबति खादति
अवमेहति स्म पिबति खादत्यवमेहति स्म पिबति खादत्यवमेहति स्म इति नानायोगचर्याचरणो इति नानायोगचर्याचरणो इति नानायोगचर्याचरणो भगवान् कैवल्यपतिः ऋषभो भगवान् कैवल्यपतिः ऋषभो भगवान् कैवल्यपतिः ऋषभो अविरत परम महानन्दानुभवः अविरत परम महानन्दानुभवः अविरत परम महानन्दानुभवः आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते भगवति वासुदेवे भगवति वासुदेवे भगवति वासुदेवे आत्मनो अव्यवधान अनन्तरोदर भावेन आत्मनो अव्यवधानानन्तरोदरभावेन आत्मनो अव्यवधानानन्तरोदरभावेन सिद्धसमस्तार्थपरिपूर्णो 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 योगैश्वर्याणि वैहायस मनोजव योगैश्वर्याणि वैहायस मनोजव योगैश्वर्याणि वैहायस मनोजव अन्तर्धान परकाय प्रवेश अन्तर्धान परकाय प्रवेश अन्तर्धान परकाय प्रवेश दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि नाञ्जसा नृपहृदयेन अभ्यनन्दत् नाञ्जसा नृप हृदयेनाभ्यनन्दत् नाञ्जसा नृप हृदयेनाभ्यनन्दत् 28வது கத்தியத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். श्रीशुकौवाच एवम् अनुशास्यात्मजान् स्वयम् अनुशिष्टानपि लोकानुशासनार्थं महानुभावः परमसुहृद् भगवान् ऋषभापदेशः उपशमशीलानाम् उपरतकर्मणां महामुनीनां भक्तिज्ञानवैराग्यलक्षणं पारमहंस्य धर्मम् अपशिक्षमाणः स्वतनयशतज्येष्ठं परमभागवतं भगवज्जनपरायणं भरतं धरणिपालनायाभिषिच्य स्वयं भवन एव उर्वरितशरीरमात्रपरिग्रहः उन्मत्त इव गगनपरिधानः प्रकीर्णकेशः आत्मन्यारोपिताहवनीयो ब्रह्मावर्तात् प्रवव्राज जडान्ध मूक बधिर पिशाचोन्मादकवत् अवधूतवेषो अभिभाष्यमाणोऽपि जनानां गृहीतमौनव्रतः तूष्णीं बभूव तत्र तत्र पुरग्रामाकर खेट बाट खर्वट शिबिर व्रज घोष सार्थ
गिरिवनाश्रमादिषु अनुपथम् अवनिचरापसदैः परिभूयमानो मक्षिकाभिरिव वनगजः तर्जन ताडनावमेहनश्चीवन ग्राव शकृद्रजः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः तदविगणयन्नेव असत्संस्थानये तस्मिन् देहोपलक्षणे सदपदेशे उभयानुभवस्वरूपेण स्वमहिमावस्थानेन असमारोपिताहं ममाभिमानत्वात् अविखण्डितमनाः पृथिवीम् एकचरः परिबभ्राम अतिसुकुमार करचरणोरस्थल विपुल बाह्वंस गलवदनाद्यवयव विन्यासः प्रकृतिसुन्दर स्वभावहास सुमुखो नवनलिनदलायमान शिशिरतारारुणायत नयन रुचिरः सदृश सुभग कपोल कर्ण कण्ठनासो विगूढस्मित वदन महोत्सवेन पुरवनितानां मनसि कुसुमशरासनम् उपदधानः परागवलम्बमान कुटिल जटिल कपिश केश भूरिभारो अवधूत मलिन निज शरीरेण ग्रहगृहीत इवादृश्यत यर्हि वावस भगवान् लोकमिमं योगस्याद्धा प्रदीपमिवाचक्षाणः तत्प्रतिक्रियाकर्म बीभत्सितमिति व्रजम् आजगरम् आस्थितः शयान एवाश्नाति पिबति खादत्यवमेहति हदति स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः तस्य हयः पुरीश सुरभिसौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार एवं गोमृगकाकचर्यया व्रजं तिष्ठन् आसीनः शयानः काकमृगगोचरितः पिबति खादत्यवमेहति स्म इति नानायोगचर्याचरणो भगवान् कैवल्यपतिः ऋषभो अविरत परममहानन्दानुभवः आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते भगवति वासुदेवे आत्मनो अव्यवधानानन्तरोदरभावेन सिद्धसमस्तार्थपरिपूर्णो योगैश्वर्याणि वैहायस मनोजवान्तर्धान परकाय प्रवेश दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि नाञ्जसा नृपहृदयेनाभ्यनन्दत् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் ஆரவி இதோட 5வது அத்தியாயம் முடியறது. அடுத்த செஷன்ல 6வது அத்தியாயம் கத்துக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 5th skanda, we started learning the 5th chapter. In the previous 2 sessions, we were learning the 5th chapter. We saw how Rishabhadeva gave a very beautiful advice to all his sons. And further in this 5th chapter, Shri Shuka says, though his sons, they were all very disciplined themselves, Rishabhadeva wished to give this advice to his sons only to teach the entire world through them.
So now the Supreme Person Rishabha, here he says Paramasuhrid Bhagavan Rishabhapadeshaha. Rishabha, who was the great friend of this entire world, he now went on to teach the path of the Paramahamsas, the great sages who have great self-control, who have given up all the actions. He says Upashamashilanam Uparata Karmanam Mahamuninam. So that path which is characterized by Bhakti, Jnana and Vairagya, so Rishabhadeva went on in his life to teach that path to the entire world. So first of all, he coronated Bharata, his eldest son, as the king. He was also a great Bhagavata. Bharata was such a great Bhagavata, and he also says Bhagavajjana Parayanam. He was also devoted to the devotees of the Lord. So having coronated Bharata as the king in order to take care of this entire world, now Rishabhadeva, he wanted to leave the house. So first of all, even while he was at home, he renounced everything except his own body, which was his only possession. So this body will remain with us till our death, isn't it? So except his body, he gave up everything even while he was at home. So Shishuka says, Sharira Matra Parigraha. And like a mad person, he left his place called Brahmavarta with the sky as his only garment or the only roof for him. Gagana Paridhanaha. And with disheveled hair that was flying about in all the directions. Prakirna Keshaha. And till now he was a grihastha and he was propitiating the sacred fires, isn't it? So now when he started living as a Paramahamsa, he absorbed all the sacrificial fires into himself, and he started off now roaming about as a recluse. So he says, Brahma Vartat Pravavraja. And he moved about like an Avadhuta, and he appeared to the world like a Jada, Andha, Badira, Pishacha, Unmadakavat. He says like a Jada, an insentient person, Andha, a blind person, Badira, a deaf person, Pishacha, like a ghostly person, Unmadakavat, like an insane person. So he appeared to the world like these persons, because the highest state of a jnani is said to be in these states. And also, when people saw him on the roads, they must have recognized this is our king and would have tried to approach him to talk, isn't it? So when he was spoken to by the people, what Rishabhadeva did was, he remained completely silent in his Mauna Vrata. So he says, Grihita Mauna Vrataha Tushnim Babhuva. He did not speak anything to anybody. And so he kept walking about like this in many places in his land. So Sri Shuka gives a list of all the places where and all he roamed about. He says, Tatra Tatra Puragrama Karaketa Vata Karvata Shibira Vraja Ghosha Sartha Girivanashramadishu. So these were the places he roamed about. Towns, villages, mines, hamlets, all the flower gardens, the military camps, cowherd settlements, all the cowsheds, the inhabitations that are at the foothills, the travelers' camps, hermitages, forests, mountains and so on. He kept on roaming about, and at every path and every step he was insulted by all the wicked people. So now Rishabhadeva, he was in a physical appearance where nobody could have even recognized him as a king, because he was totally unkempt and he had not cared for his body at all, and he was looking like an insane person. And also in this world there are many wicked people, isn't it? So they are always bent upon tormenting such people. So he was insulted and tormented by such wicked people. And Sri Shuka says how and all he was insulted. He says, Tarjana Tadana Avamehana Shtivana Gava Shakradraja Prakshepa Putivata Duruptaihi. He says Tarjana, he was being threatened by such people. Tadana, he was beaten up. Avamehana Shtivana, he was being urinated upon, he was being spit upon by such people. They threw stones, dust and cow dung upon him, and they farted on him, they insulted him with bad words. And though he was treated like this, Rishabhadeva did not mind anything at all. And Sri Shuka gives an example, Makshika Bhiriva Vanagajaha. Like how a wild elephant in the wild forest will be assailed by a lot of mosquitoes, small mosquitoes. But the elephant would never mind it at all, isn't it? So also Rishabhadeva considered all these people to be like those mosquitoes, and he did not at all mind all this. He just kept walking about like a elephant, like a wild elephant, and
Here Sri Shuka says how Rishabhadeva was able to be like that. He says he did not ever look upon his body as himself. So this body is actually called as real. He says Sad Apadesha. It is called as Sat, but in fact it is truly totally false. And so he did not consider his body even for one moment to be his own or himself. And that is why he could be like that. And not only that, he was always established in his own blissful self, which had the knowledge of both the Chit and the Achit, that is the sentient and the insentient. And so he kept on moving about in this world all alone, Eka Charaha, and absorbed in his own bliss. And though he had no regard for his body, despite his scant care for his body, and though he was appearing like a mad person, he was looking so attractive and charming that Sri Shuka gives a beautiful description of Rishabhadeva at this point. So it is nothing to be wondered at if Sri Shuka had described Rishabhadeva when he was wearing all the silk garments, all the golden ornaments, and he was using all the fragrant unguents and so on. But at this point, when he is moving about like an avadhuta, like an insane person without any care for his body, Sri Shuka gives a beautiful description of Rishabhadeva's physical appearance, and that shows how beautiful he was because he was Bhagavan himself. So he says, Ati Sukumara Kara Charanora Sthala. All his hands and feet, they were all so tender and soft, and he had long and rounded arms. His shoulders, his neck, his face, and all the limbs, they were all very beautiful and symmetrical, he says. And Prakriti Sundara Swabhavahasa Sumukho. His countenance was always lit up with a very, very natural smile that was looking so beautiful, and his face was looking so beautiful because of that. And he had a pair of eyes which were like the petals of a freshly blossomed lotus flower. Navanalina Dalayamana, he says. And not only that, they were so cool and soothing to all the onlookers. And Sadrisha Subhaga Kapola Karna Kantanaso, his cheeks, his ears, his nose, they were all very charming and very, very shapely, he says. Viguda Smita Vadana Mahotsavena. Despite all this external treatment, all the bad treatment he was being given, his face was always adorned with a very enigmatic smile. A smile that had no reason at all, and that was giving such a extraordinary grace to his face, and because of that he captivated the hearts of all the women in the cities when he moved about in the cities, he says. And with his tawny hair, which was all very curled and matted, which was flowing all over his face and also his back, and with his body which was totally soiled with dust because he had not at all cared for it. He says, Avadhuta Malina Nija Sharirena. He was now looking as if he was being caught by a graha, a planet or a ghost. He says, Graha Grahita Iva Adrishyata. And now Bhagavan Rishabha, he realized that this entire world, all the people in the world, and all the actions that we do in this world are all totally against the practice of his yoga marga. And also he also knew that counteracting this world was not very pleasant. It was bibhatsitam. He says it was disgusting because he had to enter into a lot of arguments and all that. And so what Rishabhadeva did was, he took to the mode of the life of a python. He says, Vratam Ajagaram Astitaha. A python is called Ajagara in Sanskrit, and the Ajagara vritti is said to be a mode of life where one lies at one place like a python. A python, what it does is, it keeps lying in one place, it doesn't move even to earn its own food. What it would do is, whatever comes by its way, it would just eat up, isn't it? So, just like that, a yogi has to keep lying in one place, which is called the Ajagara vritti. So now Rishabhadeva took to that mode of life. He always kept lying at one place. He did not take any effort to earn his food. So whatever food came by chance, whoever came and gave him any food, he would just eat that in that very place, and then drink water also there itself. And not only that, he also passed urine and stools in that same place, and he also lied down there itself. And so as he rolled over in that place, his body got smeared with his own excreta. Now this might all sound very, very disgusting to us, but just see what Sri Shuka says in the very next Gadya. And we will all be very surprised. He says,
तस्य यः पुरीशसुरभिसौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार. He says the smell that emanated from that excreta that was smeared on his body, it was so fragrant. Saugandhya Vayu, the wind that blowed with that fragrance, it could perfume the area up to 10 yojanas, he says, which is an extent of 80 miles. The entire area was made so fragrant because of that sweet smell that was emanating from Rishabhadeva's excreta. So that shows how Bhagavan's body is Divya Mangala Vigraha, it's fully divine and not mortal and filthy like our body. And he also, Rishabhadeva also followed the lives of other animals also, like crows, cows and deer and other animals. So he says, Go Mriga Kaka Charyaya, which means he moved about, he ate, he drank water and did everything like these animals. So in this manner, Rishabhadeva practiced various parts of this yoga marga and various modes of life. And now Rishabhadeva, who was Bhagavan and Kaivalyapati, the one who can bestow liberation itself, he was now experiencing uninterrupted bliss of his own self. Avirata Parama Mahanandanubhavaha. And he also enjoyed all the Purusharthas, Dharma, Artha, Kama and Moksha to its fullest measure. All his desires were always fulfilled. He was in that Paripurna state. That was because he was always identified with Bhagavan Vasudeva, who is the soul of all the living beings. There was not even the slightest veil between himself and Vasudeva. He was Swayam Bhagavan himself. And that is why, because he was in such a Paripurna state of completeness, he did not feel elated or even welcome with joy all the supernatural powers or yoga siddhis that came to him on its own accord. Because he had practiced so much of yoga, all these powers came to him by default. And Sri Shuka gives what were all the yoga siddhis that came to him. Vaihayasa, the power of moving about in the air. Manojava, having the speed of the mind. Antardhana, the power to disappear at one place. Parakaya Pravesha, the power to enter into another person's body. Dura Grahana, the faculty of seeing or hearing things that happen very far off. So all these siddhis came to him on their own accord, but he did not welcome them or feel very, very elated that he had got all these siddhis, because he was in a state that was much more higher than all this. He was reveling in the bliss of his own self. And so with this ends the 5th chapter of the 5th skandha, where Rishabhadeva's Paramahamsa ashrama is being described. So today we learned from the 28th Gadya till the end of this chapter. So further in the 6th chapter, Sri Shuka goes on to narrate the end of Rishabhadeva, which we shall learn in the next session. Radhe Radhe.